வணக்கம். என் பேரு மணிவண்ணன். நான் விழுப்புரம் மாவட்டம், மரக்காணம் வட்டம், கீழ்புத்துப்பட்டு கிராமம். இந்த கிராமத்துல தான் குடியிருக்கேன். இந்த கோயில்ல அடிக்கடி வரக்கூடிய ஒரு நபர் தான். அதாவது இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய ஒரு காடு. அதுல குடியிருக்கக்கூடிய ஸ்ரீ மஞ்சினீஸ்வரர் ஆலயம். இந்த மஞ்சினீஸ்வரர் ஆலயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துல இதுக்கு முன்னாடி எல்லா கோயிலும் டெண்டர் விட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டெண்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு எல்லாமே கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு இதுக்கு இருக்கு. இந்த கவர்மெண்ட் எடுத்து நடத்ததே கோசம், ஆனா இதுல இருந்து எதையுமே சுத்தமா ஒழுங்கா வச்சிருக்கிறது கிடையாது. ஒரே ஒரு பாத்ரூம் கிடையாது. அந்த பாத்ரூம் போனா அங்க உள்ளார எதுவுமே கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அப்படி சப்போஸ் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி ஒழுங்கா வைக்கிறது கிடையாது, மெயின்டைன் பண்றது கிடையாது. இங்க பார்த்தா எல்லா சைடுமே குப்பை. பாருங்க, இதே குப்பை. வண்டி அங்க அந்த இடம் குப்பை, அந்த இடம் குப்பை. எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் குப்பையாவே கிடக்குது. இது சம்பந்தமா நான் பல முறை இஓ கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, மாசத்துக்கு 2 தடவை 3 தடவை பெருக்க சொல்றோம். அது கூட செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த கோவிலோட வருமானம் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் கிட்ட வருமானம் வருது. இவ்வளவு பணத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அவங்க எங்க வைக்கிறாங்கன்றதே தெரியல. இப்போ இதுல இருந்து ஒரு 200 மீட்டர் உள்ள போகணும். இது உள்ளதான் போயாகணும். வயசானவங்க வந்தாலும், முடியாதவங்க வந்தாலும், ரொம்ப முடியாதவங்க இப்படிதான் போயாகணும். இவங்க இப்படி போகிறதுக்கு நாங்க பேட்டரி வண்டி கேட்கிறோம். இதை நாங்க 2 வருஷமா கேட்டுக்கிறோம். அதையே இந்த கவர்மெண்டால செய்ய முடியாத ஒரு கேடுகட்ட ஒரு அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்கு. சோ நான் இப்ப எனக்கு எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இதை சுத்தி தான் நாங்க இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சு இருந்தும் நாங்க பல முறை அவங்க கிட்ட சொல்லி எந்த ஒரு பலனுமே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் ஒண்ணு கொடுத்திருந்தேன். சரண்யா மேடம் ஈவா இருந்தாங்க. பாத்ரூமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெட்டிஷன் மேல ஆக்ஷன் எடுத்து டெம்பரரியா ஷீட்டு போட்டு அதை குளிக்கிறதுக்காக ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை கட்டி 5-6 வருஷத்துக்கு கிட்ட ஆகுது. அதுவும் இன்னைக்கும் டேமேஜா தான் ஆகுது. அதுலதான் போய் எல்லாருமே குளிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப கேடுகட்ட ஒரு அறநிலையத்துறையா இந்த இந்து சமய அறநிலையத்துறை திகழ்ந்துன்னு இருக்குது. இதை பொதுமக்கள் சார்பில் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். போய் இங்க முகுட்டி வச்சிருக்காங்க சாக்குல. அது என்ன? இந்த குப்பை இதுக்குள்ளார இந்த கம்பி வேலி போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்குள்ளார இருந்த குப்பைகள் தான், பிளாஸ்டிக் தான். அதாவது பாட்டில், கண்ணாடி, நம்ம அதுதான் பொறுக்கி வச்சுக்கிறாங்க. இந்த குப்பையை கூட அப்புறப்படுத்த முடியாம அவங்க இருக்காங்க. அதை பொறுக்கிறது யாருன்னு பார்த்தா தொண்டு நிறுவனம். ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கு வரவங்க பார்த்து அதை சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தொண்டு நிறுவனம் தான் சுத்தம் பண்ணாங்க. அதை கூட எடுத்து இவங்களால போட முடியல. அங்க கழிவறை இப்ப கட்டி வச்சிருந்த அதை கட்டிட்டு 3 மாசத்துக்கு கிட்ட ஆகுது. அது பினிஷ் பண்ணியே 3 மாசத்துக்கு கிட்ட ஆகுது. அது இன்னும் இது வரைக்கும் இனாகிரேட் பண்ணாம மூடி வச்சுதான் இருக்காங்க. கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே நம்மள கேட்கறாங்க, இல்லங்க உள்ளதாங்க போகணும், இல்லங்க உள்ளதாங்க போகணும்னு சொல்றோம். அவங்களும் உள்ள போயிட்டு உள்ள கூட பாத்ரூம் கிடையாது, ஏன் எங்களுக்கு உள்ள போக சொல்றீங்க அப்படி நம்ம கிட்ட வராங்க. எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாமே உள்ளதான் கேட்கணும். ஆனா உள்ள போய் கேட்காம எல்லாமே இங்க நம்மள வெளியில கேட்டு நம்மள தொல்லை பண்றாங்க. நம்ம போய் அவங்க கிட்ட சொன்னாலும் கவர்மெண்ட் இப்படிதான் இருக்கும், கவர்மெண்ட் இப்படிதான் இருக்கும், பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள நாய்கள்லாம் நடமாடிட்டு இருந்தது. அது எல்லா கிராமத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இது கிராமத்துல இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணணும். வேற என்ன, வேற ஏதாவது கோரிக்கை வேற ஏதாவது இருக்குங்களா? நாங்க சொன்னது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பணத்தை முறையா பாதுகாப்பா கரெக்டான முறையில பயன்படுத்தினா நல்லா இருக்கும். இப்ப நிலங்கள்லாம் இருக்கு, அதுப்பா வெளிப்படைத்தன்மையா அது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளிப்படைத்தன்மையா தான் ஏலம் விடுறாங்க, ஏலம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஏல மதிப்பு மிக குறைவு. அதுவும் பயன்பாட்டில் தான் இருக்கு.